Hello guys, நம்ம லேப்டாப்ல எப்படி RAM சேஞ்ச் பண்ணனும் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வச்சிருக்க டிவைஸ் Compaq CQ58. இப்போ இதுல 4GB RAM ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் இன்னொரு 4GB அப்கிரேட் பண்ண போறேன். வாங்க எப்படி அப்கிரேட் பண்றது பார்க்கலாம். பேக் சைடுல உள்ள ஸ்க்ரூஸ்லாம் கரெக்ட்டா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா ரிமூவ் பண்ணணும். சம்டைம்ஸ் பிரேக் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 4GB RAM வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். RAM வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட இன்னொரு ரேமும் இந்த புதுசாக வாங்க போகிற ரேமோட கிளாக் ஸ்பீடும் ரெண்டும் சேமாக தான் இருக்கணும். சேமாக இருந்தால் தான் இது ஒழுங்காக ஒர்க் ஆகும், இல்லைன்னா சம் எரர் வரும். அதில் 2 கிளிப்பு இருக்கும், 2 கிளிப்பு மட்டும் ரிமூவ் பண்ணால் அது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க இது எப்படின்னு காமிக்கிறேன். லேப்டாப்ஸில் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். சும்மா ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஜென்டில் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே கைஸ், ரேம் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. அது ஒர்க் ஆகாதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். ஓகே, மை கம்ப்யூட்டர், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், அங்கே போயிட்டீங்கன்னா இருக்கும். அதில் 8GB இருக்குது பாருங்க. ப்ரீவியஸ்லி 4GB இருந்துச்சு, இப்போ 8GB இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.